ஏ அஞ்சலி, அம்மா இங்க வா. என்னடி இது புது பழக்கம்? வீட்டுக்குள்ள ஷூ போட்டுட்டு வர்றது? போய் கழட்டிட்டு வா. ஏ அஞ்சலி நில்லு, இங்க வா. இங்க வா. பேக் கொடுத்துட்டு போ. போடி, ஏண்டி நிக்கிற? போ. ஏய், போய் கழட்டிட்டு வா. அம்மா கழட்டிட்டேம்மா. சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடி. அம்மா ஹோம்வொர்க் பண்ணுமா. அதுக்கு பேக் எடுத்துக்கிறேன். இந்தா. அஞ்சலி, டாடி இங்க வா. டாடி என்ன டாடி, நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல? ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறோமா, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஆடாத நாகராஜா, மாட்டிக்க போற. அது சரி, நேத்து ரிப்போர்ட் கார்டுல ஏதோ சைன் பண்ணணும்னு சொன்னல, குடு. டாடி சைன் பண்ணிட்டு போறேன். இல்ல டாடி, இல்ல டாடி. என்னடா, என்னாச்சு? ரிப்போர்ட் கார்டு மறந்து கிளாஸ்லயே வச்சிட்டு வந்துட்டேன் டாடி. அப்படியெல்லாம் பண்ணலாமா? மிஸ் திட்ட மாட்டாங்க? நாளைக்கு அதை எடுத்துட்டு வந்துடுறேன் டாடி. சரி, நல்லா படிக்கணும். ஓகே? சரி டாடி. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பை டாடி. பாய். நாகராஜா, அம்மா எல்லாம் உள்ள போகட்டும். சரியான நேரம் பார்த்து உன்னை கரெக்டான இடத்துல வைக்கிறேன். சரியா? அது வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். குட் பாயா. வெளியில வரக்கூடாது என்ன? நாகராஜா, நீ நல்ல புள்ளையா இங்கேயே இருக்கணும். சரியா? தேங்க்யூங்க. சாமி கொடுங்க தம்பி. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என்னோட செல்வி பேர்ல பண்ணணும். இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஐயோ சந்தோஷ், நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீ இன்னமும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கியா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு செல்வி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமி. அவ சீக்கிரமா என்ன வந்து சேரணும். என்ன சந்தோஷ், நீ போய் கதவெல்லாம் திறந்து விடுற? ஏன் பொண்டாட்டிக்கு நான் திறந்து விடுறேன். இதுல என்ன இருக்கு? நீ சீக்கிரம் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு.
சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? உள்ள வா சொல்றேன் வா. என்ன சந்தோஷ், எப்பவுமே நான் தான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு நீ என்ன கூட்டிட்டு வந்திருக்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, அதான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உனக்காக காத்துட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம்? முன்கூட்டியே சொல்லிட்டா அதுல கிக் இருக்காதுல்ல. சந்தோஷ், கோவில் எனக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? சொல்லு சந்தோஷ். அட நீயே தான் வந்து பாரு. ஆமா ஆமா ஏய் சொல்லு சந்தோஷ். அவங்க வந்துருவாங்க. வரும்பொழுது எல்லாம் சரியா இருக்கும். சரிங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடியா இருக்குங்களா? நீங்க கேட்ட எல்லாமே ரெடியா இருக்கு தம்பி. நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, நீங்க போங்க, நாங்க ஆ வரோம். சரி சரி. சரி. வா செல்வி. சந்தோஷ், என்ன சந்தோஷ், நீ ரெடி பண்ணி வைக்க சொன்னதெல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி நீ என்ன ரெடி பண்ணி வைக்க சொன்ன? நீயே வந்து பாரு செல்வி, தெரியும். சந்தோஷ், பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. இருக்காதா பின்ன? உனக்காக நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் அப்படி பலமா தான் இருக்கும். கம் வித் மீ. நீ சொல்ல போறியா Come. இல்லையா? வா. சந்தோஷ், எங்க போற சந்தோஷ்? கேக்குறல்ல. ஏய் சந்தோஷ், என்ன சந்தோஷ் இதெல்லாம்? என் பொண்டாட்டி இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு எடைக்கெடை காணிக்கையா வெள்ளை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான், அதுக்கு தான் இது எல்லாமே. எதுக்கு சந்தோஷ் இதெல்லாம்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தம்பி, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆமால்ல. செல்வி நீ உட்காரு, வேண்டுதல் நிறைவேற்றிடலாம். ம், ஆரம்பிச்சிடலாம். சரி ஆ, சரி, சந்தோஷ். வா உட்காரு. ஏப்பா அதை எடுத்து வைங்க. சூப்பரா இருக்க. ம், எல்லாரும் பாக்குறாங்க. சந்தோஷ், நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற. அதான் சொன்னனே, 100 வருஷம் என் பொண்டாட்டி எந்த குறையுமே இல்லாம சந்தோஷமா இந்த சந்தோஷ் கூட வாழணும்னு. இது என் இனிமையான பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கிற இனிப்பான வேண்டுதல். அவ்வளவுதான். ஹே, என்னது? பர்த்டே அதுவுமா யாராவது அழுவாங்களா? எல்லாம் சந்தோஷ், நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல.